மன்னார்குடி அருகே சுந்தரக்கோட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் இருந்து டாக்டர் பி. குருநாதன் தலைமையில் மருத்துவ குழுவினர் வருகை தந்து சுமார் 170க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச சர்க்கரை நோய், இசிஜி மற்றும் பொது மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு மன்னார்குடி சிகரம் அரிமா சங்க தலைவர் டாக்டர் HCS கண்ணன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் R. கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாடு செய்து முகாமினை தொடங்கி வைத்தார். பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர் R. பாலு அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி, கிராம கமிட்டி மற்றும் உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், நகர செயலாளர் மார்டின் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிகரம் லயன்ஸ் சங்க முதல் துறை தலைவர் நல்லையா குணசேகரன், வடிவேலு, சந்திரசேகர், வேல்முருகன், சுதர்சன், சீனிவாசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சிகரம் அரிமா சங்க பொருளாளர் R. K. பாஸ்கர் நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறினார். இதேபோல் மன்னார்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தீக்ஷா மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். மருத்துவர்கள் பிரபாகரன், பரிமளா ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், SMC எல்லாருடைய கூட்டு முயற்சியில தான் நம்ம ஒரு காரியம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது, வெற்றி பெற போகிறது. சார் இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா, HM பேசினாருன்னா நாங்கெல்லாம் மீட்டிங்ல பார்த்துருப்போம், சிரிச்சுட்டே தான் இருப்போம். எல்லா வியாதி, சர்க்கரை, சரி, பிரஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இதுதான் இந்த மாணவர்கள் மத்தியில் நாங்க போடுற விதை. நானும் ஒரு ஆசிரியர் தான், போற விதை தான். சமூக அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்னன்னு போகவே கூடாது. தனிநபர் நல்லா இருக்கணும், தெரு நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், அப்பதான் நாடு நல்லா இருக்கும். அதுமாதிரி இந்த சுந்தரக்கோட்டையில இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு சுந்தர வனமாக நம்ம தலைமை ஆசிரியர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சிறந்த இந்த சேவை நம்மளோட ரெக்வஸ்ட். அவங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி ஆஸ்பத்திரியில இன்னைக்கு மெட்ராஸ்ல மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், இன்னும் 2 டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம டேட்டு கொடுத்ததுனால, தவிர்க்க முடியாத காரணத்தினால எப்படியாவது இங்க சேவை செய்யணுங்கிறத நமக்காக அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒத்துழைச்சி நிச்சயமாக யாருக்கும் எந்த இல்லாம கண்டிப்பாக அனைவரும் நல்லா கன்சல்ட் பண்ணிக்கலாம். டாக்டர் இருந்து அவங்களை பார்ப்பாங்க. யாருக்கு என்ன எக்ஸ்ரே தேவைப்படுறவங்க எக்ஸ்ரே எடுத்துக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷங்கள் கூட பார்க்கலாம். பள்ளிக்கூடத்துலேருந்து ஏதோ எல்லாருமே நல்லா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுவோம். உங்களுக்கான சலுகைகளும் உங்களுக்கான இதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தருணத்தில் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஊர் முக்கியஸ்தர்களுக்கும், ஸ்பான்சர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நயன் சங்கம் சார். மக்கள் தம்பி பாலகிருஷ்ணன், மார்டின் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்று நமது மருத்துவர் ஐயா குருநாதன் ஐயா அவர்கள் உங்களிடையே ஒரு சில நிமிடங்கள் சில ஆலோசனைகள் வழங்குவார்கள். அதனால அதாவது ரொம்ப வெரி க்ளோஸ் கான்டாக்ட். எப்போதுமே நல்லா பேசிட்டு இருப்போம், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட. அதை போல இப்போ இந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்போ அந்த எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் உள்ள இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னா, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அந்த உயிரை காப்பாற்ற முடியாது, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவங்களால முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க, உடனே மீனாட்சி மருத்துவமனைக்கு தான் வருவாங்க. அங்கே அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு.
ஸோ அங்கேயுமே காப்பாற்ற முடியல அப்படின்னா ஆண்டவன் விட்டு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது. அந்த அளவுக்கு உள்ள அந்த வசதிகள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு பெருமையாக சொல்லலை, பட் வந்து இந்த டெல்டா ரீஜனில் உள்ள இந்த மக்கள் வந்து பயனடைய வரையில இந்த ஹாஸ்பிட்டலோட ஆரம்பிச்ச நோக்கமே இதுதான். ஏன்னா நிறைய பேர் அப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா சென்னை போவாங்க, இல்லைன்னா கோயம்புத்தூர் போவாங்க. ஸோ அது மாதிரி அவ்வளோ நீண்ட தூரம் போய் அந்த மருத்துவ வசதி பெறுவதற்கு பதிலாக நம்ம பக்கத்திலேயே இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துடலாம் இங்கேருந்து கிளம்புனா. ஸோ அது மாதிரி டெல்டா ரீஜனில் உள்ள எல்லா மருத்துவமனைகளும் அங்கே அந்த அவங்களால முடியாத பேஷண்ட்ஸை எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த வசதிகள், அந்த டாக்டர்ஸோட கேப்பபிலிட்டி, அந்த ஸ்டாஃப் நர்சஸோட திறமை, அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப திறமையாக இருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை நைட்டு 2 மணி 3 மணினாலும் உடனே வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் 2 மணி ஆச்சு 1 மணி ஆச்சு நைட்டு நம்ம இதுமாரி ரொம்ப உடம்பு சரியில்லையா, என்ன செய்யணும் தெரியலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் நீங்கள் நேராக நீங்கள் வந்துட்டீங்கன்னா 24 hours எமர்ஜென்சி சர்வீஸ் அங்கே இருக்குது. ஸோ உங்களை வந்து பார்த்துட்டு அவங்க அந்த கன்சல்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க செய்வாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு இதாக வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலமாக பயன்பெறணும். இந்த கோவிட் பீரியடில் வந்து கொரோனா வந்தது இல்லை 2019-20 அப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 50,000 முகாம்கள் நடத்திருக்கோம். கஜா புயல் அடிச்சப்ப கிட்டத்தட்ட மொத்தம் 100 முகாம்கள் நடத்தினோம். 101வது முகாம் வந்து எங்கள் சேர்மன் மிஸ்டர் குருசங்கர் சார், டாக்டர் குருசங்கர் எந்த விதத்திலையும் வந்து உங்களை வந்து நாங்கள் முடிந்தவரை இறைவனோட அருளால் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சுந்தரக்கோட்டை மற்றும் சிகரம் லயன்ஸ் சங்கம் மற்றும் தஞ்சை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் தான் சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்திற்கும் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு பொது பாலமாக இருந்து நல்லதொரு பணிகளை செய்து கொடுக்கின்ற என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற கொள்கையின் அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் சிகரம் லைன் சங்கத்தினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர், உறுப்பினர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமில் தன்னுடைய உடல்நிலை பரிசீலனை இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஊற்றார் நண்பர்களுக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார நகரில் சிறப்பாக பணிவான வணக்கத்தையும் பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமானது இது வந்து சுந்தரக்கோட்டை பள்ளிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இது வந்து வடவாதி மகாம் பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் ஐயா அவர்கிட்ட சிகரம் லைன்ஸ் கப்பனுடைய தலைவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, கிராமப்புற மாணவர்களாக இருக்கட்டும், ஊர் பெரியவர்களாக இருக்கட்டும், ஒரு இணைந்து நடத்தணும், ஒரு முக்கியமான ஒரு பெமிலியனான ஒரு பள்ளிக்கூடத்தை இருந்தாலும் நல்லா இருக்கும். குக்கிராமத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அடிப்படை வசதிகள் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நீங்க ஒரு முன்னுரிமை வழங்கன்னு சொல்லும் போது உடனடியாக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த மாமா அவர்களை தொடர்பு கொள்ளும்போது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஊர் மக்களோடு இணைந்து நடத்திடுவோம். அது இந்த காலத்துல நான் ஓய்வு பெற காலத்துல இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஏதாவது நம்ம நிச்சயமாக ஒரு தொண்டை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அருமையான தலைவர்கள் ஒப்புதலோடு இந்த முகாமானது உங்க தலைமையாளர்களுடைய பெரும் முயற்சினால்தான் இந்த முகாமானது சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. பள்ளியை பொறுத்த வரைக்கும் மன்னாருடைய ஒன்றியத்திலேயே நான் பார்த்த எல்லா பள்ளிக்கூடத்தையும் பார்த்துருக்கேன். இது மாதிரி ஒரு கட்டமைப்பை எந்த ஹெட்மாஸ்டர் ஆனாலும் செய்ய முடியாது. ஏன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு 10
வருஷம் எங்க ஊர்ல ஒரு சீர்திருத்தவாதியாவ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பெற்றோர் ஆசிரியர் சங்கரம்னு வச்சு அவங்க எல்லாம் கூடி அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ அந்த முடிவுபடி செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுத்துக்கிட்டு வந்தவர். இன்னைக்கு அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜ் ஒரு தடவை சொன்னார் என்கிட்ட, பெருந்தலைவர் காமராஜ் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சதுதான் அந்த ஞாபகம் எனக்கு ஓடி நான் அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அது மாதிரி இவர் நாங்கள் ஒரு தடவை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலிக்கு நிக்கிறவங்கிட்ட யாருமே இங்க இருக்கிறவங்க யாருமே பார்த்திருக்க முடியாது. அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி காங்கிரஸ் கட்சி மூலியமா இந்த பிள்ளைங்க வந்து ஒரு 70 பேர் டீச்சர்ஸ் அனைத்து பேரையும் 2 பஸ் எடுத்து அழைச்சிட்டு போய் அங்க போய் பர்மிஷன் வாங்கி காமிச்சு அழைச்சிட்டு வந்து ஊர்ல உணர்ந்து விட்டோம். அதுக்கு அடுத்தது ஒரு இலவச கஞ்சி நிச்சயம் நடத்தணும். அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறது யாருன்னு சொன்னா தலைமை ஆசிரியர், மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் தான். அவர் தான் அந்த மக்களோட போய் கலந்து உறவாடி இது மாதிரி இருக்கு, நீங்க வாங்க பயனடையலாம்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு.